ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்பிக்கான ட்ரெஸ் வந்து எப்படி பலூனில் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்பி ட்ரெஸ் வந்து செய்யணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கிளாத் தேவைப்படும். அதை வந்து அதுக்கப்புறம் தேவையான அளவில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். அது வந்து கரெக்டாக வராது. ஸோ அது இல்லாமல் ஈஸியாக ரொம்ப பலூன்லேயே நம்ம வந்து செய்ய போகிறோம். பலூனில் வந்து நம்ம மாடர்ன் ட்ரெஸ் தான் செய்ய போகிறோம். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து எதுவுமே செய்ய போகிறதில்ல. இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் கலர் பலூன் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி பீஸாக வந்து நம்ம ஃபஸ்ட் கட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் அதை வந்து உங்களுக்கு போட்டு விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இனி கீழ் பாட்டில் வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ளூ கலர் பலூன் எடுத்திருக்கேன். இது வந்து டபுள் கலர் வர்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே வந்து அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்படி சைடில் வந்து நான் வந்து க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கைக்காக கட் பண்ணுறோம், அந்த குட்டியாக கட் பண்ணது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டுடலாம். இது வந்து நம்ம டபுள் கலரில் செய்ய போகிறோம். ஒரு சைடில் வந்து இந்த ப்ளூ கலர் வரும், இன்னொரு சைடில் வந்து நான் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து நிறையா மாடல் வந்து இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா கிராஃப்ட் வீடியோஸ், அப்புறம் நிறையா மினியேச்சர் திங்ஸ், பார்பிக்கான மினியேச்சர் திங், டால் ஹவுஸ் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில். எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சைட் போட்டோம், இன்னொரு சைட் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அந்த இது எப்படி அந்த பலூன் எப்படி க்ராஸாக கட் பண்ணி கொண்டு போனோமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். மேலேயும் வந்து இதே மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த பக்கம் இருந்து வர மாதிரி போட்டு விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டபுள் கலரில் வந்து இந்த ட்ரெஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி விடுறதுல தான் இருக்குது. எனக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் இன்னும் நல்லா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா வரும். எனக்கு வந்து அந்த கையெல்லாம் கொஞ்சம் ரொம்பவுமே லேசாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னோடய பார்பி வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது, கொஞ்சம் குண்டாக இருக்குது. ஒல்லியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வரும். ஏன்னா பலூன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் அந்த இது தெரிகிற மாதிரி, கலர் தெரிகிற மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், டபுள் கலரில் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பலூன்லேயே. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் இன்னும் இதை வந்து நீங்கள் நீட்டாக செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து க்ரீனும் ஒயிட் கலர் வந்து எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் வந்து நம்ம வந்து ஸ்கர்ட் மாதிரி தான் போட்டுவிட போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஸ்கர்ட் மாதிரி ஆயிரும்.
இப்போ வந்து நம்ம வந்து டாப்புக்கு வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கைக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கழுத்துக்கு வந்து நான் வி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ரியல் பாப்பிட் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். பேப்பர் வச்சு கார்ட்போர்ட் வச்சு எல்லோரும் செஞ்சு போட்டு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் அது மாதிரி இல்லாமல் ரியலிஸ்டிக்காக வந்து நான் வந்து செஞ்சு போடுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து அதை அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டேனே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டாப் வந்து போட்டுட்டோம். இதில் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் 7 ஐடியாஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த டாப் வந்து நீங்கள் இப்படியே போடலாம். சைடில் வந்து இறக்கி விட்ட மாதிரி கைக்கிட்ட இறக்கி விட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாகவும் வந்து நீங்கள் அந்த மாடல்லையும் இது வந்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ளூ கலர் பலூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் சைடில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணணும் நம்ம. நான் கட் பண்ணுறத நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். நான் செஞ்ச ஐடியாவில் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து நம்ம இதை 2 பீஸாக கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து பின்னாடி வந்து டேப் வச்சு நம்ம ஒட்டி விட்றலாம். டேப் வச்சு ஒட்டினாலே நல்லா நிற்கும். ரொம்பவுமே நீட்டாகவும் இருக்கும். நம்ம செஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லுவேன். இந்த 2ஐயும் வந்து பின்னாடி வந்து டேப் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் நான். இப்போது லைட்டாக சுருட்டி விட்டுக்கோங்க அதை. இப்போ இந்த இடத்துலையும் வந்து முன்னாடி வந்து நம்ம டேப் வந்து ஒட்டிடலாம். டேப் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து நல்லா மேலே வரைக்கும் போட்டு விட்ருவோம். அதனால் தெரியாது. நல்லா கீழாக ஒட்டிக்கோங்க. அதனால் அப்போ தான் ஸ்கர்ட் வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல வருமோ எந்த இடத்துலேருந்து நம்ம போடுவோமோ அந்த இடத்துலேருந்து டேப் ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. இப்போது இதையும் வந்து அந்த சைட் செஞ்ச மாதிரியே நம்ம வந்து சுருட்டி விட்டு செஞ்சுக்கிறோம். ஒரு 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரொம்பவுமே ஈஸி தான் இது செய்கிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. நல்லா ஃபுல்லாக நான் டேப் வந்து இன்னும் நிறைய போட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இது ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் இந்த பலூன் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த டாட் டாட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒயிட் கலரில், அந்த மாதிரி ஒரு பலூன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டிசைன் போட்ட பலூன் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கர்ட் வந்து போட்டு விட்டுறலாம். அந்த டேப் வந்து போட்டிருக்கிறது வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி போட்டுடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஓகே, இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து அந்த மேலே இருந்த ப்ளூ கலர் மட்டும் கழட்டிட்டேன். நான் வந்து இன்னொரு இது டிஷர்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. இதுக்கு வந்து நான் ஹார்ட் பலூன் எடுத்திருக்கேன். இதில் வந்து கைக்கும் நடுவில் வந்து கழுத்துக்கு வந்து வி ஷேப்பில் வந்து கட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். கீழேயும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால. இது வந்து அச்சசல் பார்க்க அப்படியே டிஷர்ட் மாதிரி இருக்கும். நான் அந்த மேலே ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் பலூனை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கர்ட் வச்சு இந்த ட்ரெஸ் வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவுமே அழகாக டிஷர்ட் மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாவாக நல்லா இருந்துச்சு. இது வந்து யார் வேணாலும் செய்யலாம். தினம் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து உங்கள் பார்பிக்கு வந்து நீங்கள் போட்டுடலாம். கலர் கலராக உங்களுக்கு எந்த கலரில் பிடிக்கலோ அதில் செஞ்சு போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த வயலட் கலர் பலூன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பலூன் ஊதுவோம் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ண வேணாம். நம்ம இந்த முன்னாடி போட்டதெல்லாம் கட் பண்ணியிருப்போம். அதை கட் பண்ணாமல் இது வந்து லைட்டாக கட் பண்ணணும். சைடில் மட்டும் லைட்டாக கட் பண்ணணும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம தனித்தனியாக டாப் தனியாக பாட்டம் ஸ்கர்ட் தனியாக அந்த மாதிரி தான் வந்து போட்டோம். இது வந்து ஆனால் ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸு. நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பலூன் ட்ரெஸ் வந்து எல்லா குழந்தைங்க ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட செய்யலாம். ரொம்பவுமே ஈஸி. தினம் வந்து பார்பிக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுடலாம். என்ன டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் செய்யலாம். எந்த கிளாத் ஸ்டிச்சிங் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ரொம்ப ஃபிட்டிங்காக ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணால் கூட எவ்வளோ நல்லா ஸ்டிச் பண்ணால் கூட இந்தளவுக்கு ஃபிட்டிங்காகவும் அழகாகவும் வராது. அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது பலூனில் வந்து நம்ம செஞ்சு போட்டுடுறது.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நீட்டாகவும் வந்திருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு உங்கள் பார்பிக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு செய்ய போகிறேன். இதுவும் வந்து ஒரு ஃபுல் ட்ரெஸ் மாதிரி தான் வந்து செய்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ரெட் கலர் பலூன் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஊதுற இடத்துல வந்து கட் பண்ணவே இல்லை அந்த ட்ரெஸ்க்கு. பட் இதில் வந்து கட் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராப் வைக்கிறதுக்காக ஒரு 2 பீஸ் வந்து அதில் கட் பண்ணிக்கிறோம். இதை வச்சு தான் வந்து நம்ம ஸ்ட்ராப் மாதிரி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ட்ராப் மாதிரி இருக்கிறத வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து மேலே போட்டு விட்டோம்னா அது கூடயே ஸ்டிச் ஆன மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். நான் எப்படி போடுறேனோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஃபுல் ட்ரெஸ்ஸாக போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராப் வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கிறது தெரியாது. அந்த பலூன்லேயே வந்து ஸ்டிச் ஆன மாதிரி தெரியும். பார்க்குறக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரியல் ட்ரெஸ் மாதிரி நம்மளுக்கு லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ராப் அதிலே ஸ்டிச் ஆன மாதிரியே தெரியுது நம்மளுக்கு. யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் இது எப்படி போட்டீங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா ஸ்ட்ராப்பு, அது இல்லாமல் இன்னொரு ஐடியா இது. நான் வந்து இது பலூன் ஊதுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மொத்தமாக ஒன்று இருக்கும்ல வாய் வச்சு ஊதுற இடத்துல, அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் க்ராஸாக போடுறேன். இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஸ்ட்ராப் போடலாம். அது ஒரு ஐடியா, இது ஒரு ஐடியா. இது அதோட வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அது ரொம்ப லேஸாக இருந்த மாதிரி இருக்கும். பட் அதோட இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரெஸ் மேலே போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ள ஸ்ட்ராப் வந்து நம்ம போட்டிருக்கிறது தெரியாது. க்ராஸாக வந்திருக்கிறதுலாம் தெரியாது, நீட்டாக தெரியும். இதை வந்து நீங்கள் இப்படியே பாதையோடு நிறுத்தினாலும் அதுவும் ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸ்கர்ட் கூட வந்து ஜாயிண்ட் ஆகி கழுத்தில் வந்த மாதிரி ஒரு நீட்டாக ஒரு புது ட்ரெஸ் மாடல் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக போட்டு விட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் மாதிரி வந்துடும். எல்லா ஐடியாஸும் செஞ்சுட்டோம். இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். மறக்காமல் கூல் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஐடியாஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. Okay friends, bye bye.